விஜய் சாரும் ஸ்ரேயாவும் வரலையே. பேசாம இவங்க கூட நம்மளும் போயிருந்துருக்கலாம் போலயே. இன்னும் கடையை திறந்து வச்சு ட்ரெஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. மணி வேற 10க்கு மேல ஆகுது, இன்னும் வராம இருக்காங்க. நமக்கு வேற கோவமா வருது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனா ஏன் நமக்கு கோவம் வரணும்? ஏதோ சரியில்லை வடிவ, நீ தான் ஏதோ சரியில்லை. அவனுங்க போனா நீ ஏன் கோவப்படுற? ஏய் என்ன வடிவு, நீ இன்னும் வீட்டுக்கு போலையா? இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க? சமையல் வேலை மட்டும் தான் பார்க்க வந்தேன்னு பார்த்தேன். பரவாயில்லையே, வாட்ச்மேன் வேலை கூட பார்க்குறேன். சரிதான் மூடுடி, வந்துட்டா பேச. மாமா இவன் இந்த மாதிரி தான் சேலை மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பா. வாங்க நம்ம உள்ள போகலாம். ஏமா ட்ரெஸ் எல்லாம் எங்க? கையெல்லாம் வெறும் கையா இருக்கு. என்னாச்சு? எல்லாம் கார்ல இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல உனக்கு. இல்லைம்மா, ட்ரெஸ் எடுக்க போனீங்களா, வெறும் கையா இருக்கேன்னு கேட்டேன். நான் வேணா எடுத்துட்டு வந்து உள்ள வைக்கவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ கிளம்பு. நீ இந்த வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை, கிளம்புனா பிரச்சனையே கிடையாது. நீ கிளம்பு வடிவு, டிரைவர் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க. சரி சரிம்மா. மாமா வாங்க உள்ள போகலாம். ஏன் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படி திரும்பி ஏன் மூஞ்சி பாருங்க. ஸ்ரேயா நீ உள்ள போ, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன். அட வாங்க மாமா போகலாம் உள்ள. நான் தான் சொல்கிறேன்ல கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன்னு. நீ கிளம்பு. ஏற்கனவே இவ்வளோ நேரம் டார்ச்சர் பண்ணது பார்த்தாதான் இப்போ வேற நின்றுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்போம். சரிங்க மாமா, நான் உள்ள போகிறேன். புருவம் 2 புருவம் நல்லா தூக்கிட்டு நிற்கிது. என்ன அவ்வளோ கோவம் போலையே? நான் ஏன் சார் கோவப்படணும்? கோவப்படுறதுக்கு நீங்கள் யாரு? ஓ நான் யாரு? சரி ஓகே, வீட்டுக்கு போகலையா? என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கா? போகணும் சார், என் மாமா பையன் வந்து என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் வெயிட் பண்ணிருக்கேன். மாமா பையனா? எப்போ வரான்? இதோ வந்துக்கிட்டே இருக்கான் சார். வீட்டுக்கு இங்கே வந்துட்டான். இங்கே வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுது. பாவம் புதுசு இல்லை, கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். பாவம். ஏன் நான் கூப்பிட்டு போய் விட மாட்டேனா? உன் மாமா பையன் வந்து தான் உன்னை கூப்பிட்டு போகணுமா? சார் உங்களுக்கு ஸ்டே அம்மா கூப்பிட்டு வரதுக்கே நேரம் சரியாக இருக்கும். இதில் எங்கேருந்து சரி என்ன கூப்பிட்டு போகிறதுக்கு இருக்கும் டைமு இருக்காதுல்ல. அதனால தான் நானே என் மாமா பையனை வர சொல்லிட்டேன். வடிவு வேணும்னே தானே நீ பண்ணுற மாதிரி இருக்கு. அவள் என்னை கூப்பிட்டா அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாகிட்ட சொல்வேன்னு சொல்லிட்டா. உனக்கு தான் தெரியும்ல, எங்கள் அப்பா சொன்ன என்னால் எதுவுமே அப்போஸ் பண்ண முடியாதுன்னு. அதனால தான் போனேன். நீ இதுக்காக உடனே உங்கள் மாமா பையனை வர சொல்வியா? சார் என்ன சார் சொல்கிறீங்க? நைட்டு நான் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால என் மாமா பையனை வர சொன்னேன். இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எதுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓ நான் எதுதோ பேசுகிறேன்னா? ஆமாம் சார், இப்போ உங்கள் புருவம் தான் நல்லா தூக்கிக்கிட்டு இருக்கு. எதுக்கு நான் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு தெரில. நீ கூட ஸ்ரேயாமா கூட வெளியே போயிட்டு வந்தீங்க. இப்போ நான் வீட்டுக்கு என் மாமா பையன் கூட போகிறேன். அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க? அம்மு அம்மு மாமா என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பேரை வச்சு இந்த டோனில் கூப்பிட்ருப்பியாடி? மாமா இப்படி இழுத்துக்கிட்டு போகுது உனக்கு. எப்போ மாமா வந்தீங்க? இப்போதான் வந்தீங்களா? வீட்டில் போய் பாட்டியை பார்த்துட்டு தான் வந்தேன். சரி அதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ண, சரி வந்து உன்னையும் கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு மாமா. இருக்கும் டி இருக்கும், உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். எனக்கு தான் வெறியாகுது. ஆமாம் ஏன் எனக்கு வெறியாகுது? இவனை பார்த்தாலே நம்ம குடிக்க மாட்டேங்குதே, கடுப்பாக வருது. சார் யாரையும் நின்றுக்கிட்டு இருக்காரு? சொல்ல மறந்துட்டேன் மாமா, அவங்க தான் விஜய் சார், இங்கே ஒர்க் பண்ணுறல்ல அவங்களுடைய சின்ன பையன். மறப்ப சொல்கிறதுக்கு மறக்கிறியா? ஹாய் சார். டைம் இல்லை. இந்த அம்மா தாலே இந்த பக்கம் திரும்ப போல அந்த பக்கமே இருக்கு. சரி போகலாம் மாமு. போகலாம் மாமா போகலாம். வரோம் சார். இவளை அன்னைக்கு போகவே விடக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணுடா விஜய். இவங்க மட்டும் இன்னைக்கு ஒன்றா போனாங்க, நம்மளால பொறுத்துக்கவே முடியாது. இவளை எதையாச்சும் ஒன்று பண்ணியே அவனை அன்னைக்கு. வடிவு மேடம் எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு தான் சார். இங்கே வீடு தான் இருக்கு. உங்கள் வேலை தான் இன்னைக்கு முடியவே இல்லையே, அதுக்குள்ளே நீங்கள் எங்கே கிளம்புறீங்க? என்ன சார் சொல்கிறீங்க? நான் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு தானே வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். யார் சொன்னா? இன்னும் உனக்கு வேலை பெண்டிங் இருக்கு, மேலே வா. சார் நான் வீட்டுக்கு போகணும். என் பாட்டி வேறு தனியாக இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்துக்கணும். இப்போலாம் வர முடியாது சார், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாட்டியை பார்த்துக்க மாமா வந்திருக்காரு இல்லை வடிவு. அவர் பார்த்துப்பாரு, நீ வா, உனக்கு வேலை இருக்கு. சார் என்ன சார் விளையாடுறீங்களா? நான் எங்கே விளையாட போகிறேன்? உண்மையாகவே வேலை இருக்கு, இன்னும் வேலை முடியல. நீங்கள் தான் போகணும் கிளம்பி ரெடியாக இருக்கீங்க. வேலை முடியாமல் போகிறது ரொம்ப தப்பு வடிவு, ரொம்ப ரொம்ப தப்பு. சார் காலையிலேருந்து நான் வேலை பார்த்து ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கேன். இப்போ தான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் நீங்கள் வேலை இருக்குன்னு என்ன கடுப்பு ஏற்றுறீங்க. வடிவு உண்மையாக வேலை இருக்குது, அதனால தான் உன்னை நிற்க சொல்கிறேன். இல்லை நான் ஏன் ஒன்று போவேணான்னு சொல்கிறேன். சரி என்ன வேலை சொல்லுங்கள், என்ன வேலை? அது மேலே ரூமில் தான் வேலை இருக்குது, இங்கேயே வச்சிட முடியும். ரூமுக்கு வா சொல்கிறேன். பஸ் நீங்கள் போயிட்டு வாங்க பஸ்.
வடி வேலை முடிச்சோடனே நானே கூப்பிட்டு வந்து விட்டுடுறேன். ம் ப்ரோ பாவம் அவள் காலிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போயாச்சும் விடலாம்ல. என்னது இது ரொம்ப நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கு. என்ன வடிவு சப்போர்ட்டுக்கு ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க புள்ளையே. கூப்பிட்டு போகிறேன் சார். நாளைக்கு வந்து வேலையாகவும் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஐயோ அது முடியாது. இன்னைக்கு ஒர்க்கு இன்னைக்கு தான் முடிக்கணும். எனக்கு இந்த பெண்டிங் ஒர்க்குறதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போயிட்டு பாட்டியை பத்திரமா பார்த்துக்குவோங்க. சரியா? வடி வேலைலாம் முடிச்சுட்டு நானே கூப்பிட்டு வந்து விட்டுடுறேன். என்ன வடிவு சொல்லிட்டு வா. மாமா நீங்கள் போய் பாட்டியை பார்த்துக்கோங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? என்ன வடிவு இது? ஒரு நேரம் காலம் இல்லாமல் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? பேசாம வேலையை விட்டு நின்றுடு. இப்போதைக்கு முடியாது மாமா, நீங்கள் கிளம்புங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி வடிவ, எதுனானா ஃபோன் பண்ணி சரியா? ஆ சரி மாமா. எப்போ போவார் வீட்டுக்கு? இல்லை அவர் ஊருக்கு எப்போ போவாருன்னு கேட்குறேன். 10 நாள் கழிச்சு போவார். பாவம் வடிவினி, 10 நாளும் உனக்கு பெண்டிங் இருந்துனே இருக்கும். வேலை அதிகமாக வேலை இருக்குன்னா பார்த்துக்கேன். நீ எதுக்கும் கொஞ்சம் தயாராகிரு சரியா? முடிஞ்ச ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்க. இங்கேயே இருந்து நீ அப்படி வேலை பார்க்கறதுக்கு உனக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா? ஏன் சார் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறீங்க? கொடூர புத்தி சார் உங்களுக்கு. சே பாருடா, வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொன்னதுக்கு போய் எனக்கு கொடுறேன்னு சொல்கிறல. உனக்கு ஓட்டி உண்டு வடிவ, ஓட்டி வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நான் பேசி கொடுத்துட்றேன். ஓட்டி நீங்களே வச்சுக்கோங்க சார் உங்கள் ஓட்டியை. சரி சார் வாங்க, என்ன வேலைன்னு சொல்லுங்கள், அதை முடிச்சுட்டு டக்குன்னு நான் வீட்டுக்கு போகிறேன். இரு வரேன். என் மேலே உனக்கு அவ்வளோ கோவமாக வைக்கிறோம். எவ்வளோ கால் பண்ணலாம் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். இன்றைக்கி உன்னை பார்க்காம எப்படி நான் வீட்டுக்கு போக மாட்டேன். என்னை எப்படி எப்படின்னு எஸ்கேப் ஆகிறேன்னு பார்த்துட்டேன்டா. யார் நீ? எதுக்கு உள்ளே வந்து நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கேன் ஐ மீட் மிஸ்டர் விக்ரம்? விக்ரமை மீட் பண்ணுமா? ஆமாம், விக்ரமை பார்க்கணும். கொஞ்சம் அவர்கிட்ட சொல்கிறீங்களா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்லை, பட் என் பேரை சொல்லுங்கள். என் பேர் பிரீத்தி. என் பேரை சொன்னால் போதும், அவரே கூப்பிடுவார். பிரீத்தின்னு சொன்னால் பாஸுக்கு தெரியுமா? போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் உள்ளே விடுவோம். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இங்கே யாரையும் பார்க்க முடியாது. பாஸை பார்க்கணுமா? பாஸ் இல்லை, நான் உடனடியாக பார்க்கணும். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த டொனேஷன்லாம் கேட்கறதா இருந்தால் அப்புறமா வந்து கேளுங்க. இப்போ ஏன் ஆஃபீஸ் ஆஃபீஸர் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? போங்க போங்க. இல்லை, நான் டொனேஷன் கேட்க வரல. நான் அவரை மீட் பண்ணிட்டு ஒரு 10 minutes பேசிட்டு போய்ட்றேன். ஒரே ஒரு வாட்டி பிரீத்தி வந்திருக்காங்க மட்டும் போய் சொல்லுங்கள் ப்ளீஸ். இல்லை அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள், நான் போய் பார்த்து பேசிக்கிறேன். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக வெளியே போ. இன்னும் இங்கே நின்றுட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, செக்யூரிட்டியை கால் பண்ண வேண்டியது வரும். கெட் அவுட். ஒரே தடவை அவங்களை கூப்பிடுங்க. நான் இல்லை, கேபின் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். இட்ஸ் எமர்ஜென்சி ப்ளீஸ். நோ, கெட் அவுட். காசுக்காக தானே வந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்க, வெளியே போ. சீ, நீ எந்த இன்டென்ஷனில் வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். வெளியே போன்னு சொன்னேன். ரியா. சொல்லுங்கள் சார். விக்ரம் சார், இந்த லேடி வந்தது வந்து ரொம்ப ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன் உங்களை பார்க்கறதுக்கு முடியாது, அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் பார்க்க முடியும்னு. பட் ஷீ இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சார். ஓகே, அப்பாயின்மெண்ட் இல்லை, என்கிட்ட வந்து நீங்கள் சொல்லக்கூட இல்லையே. யாராச்சும் ஒருத்தங்க என்னை பார்க்க வந்தால் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணுன்ற பேசிக் கூட உங்களுக்கு தெரியாதா? சார் இல்லை சார், இவங்கள பார்த்தா அவ்வளோ பெரிய ஆள் மாதிரி ஒன்றும் தெரியல. டொனேஷன் கேட்க தான் சார் வந்திருப்பா இந்த பொண்ணு. நான் பேசி அனுப்பிச்சு வச்சுக்கிறேன் சார், நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க. டொனேஷனோ ஏதோ ஒன்று என்கிட்ட கேட்காம என்னை பார்க்க வரவங்கள நீங்களே டிசைட் பண்ணி அனுப்பி விட்றீங்க. இதை தான் நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சார் இல்லை சார், உங்களை பார்க்க வரவங்க மோஸ்ட்லி அப்பாயின்மெண்ட்டோட தான் வருவாங்க. இந்த பொண்ணு தான் அப்படியே வந்துருச்சு. ஏ லட்டு, இங்கே வா. லட்டுவா? இவருக்கு நம்ம மேலே ரொம்ப பெரிய க்ரஷ் இருக்கும் போலயே. நமக்கு இவர் மேலே ரொம்ப பெரிய க்ரஷ் இருக்குது. இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் பார்க்குறோம். இவ்வளோ நாள் ஆசையெல்லாம் மறைச்சி வச்சுருக்கீங்களா விக்ரம் சார்? இப்போ தான் உங்களுக்கு என்ன வெளியே வருதா? லட்டுன்னு வேறு கூப்பிட்டீங்க. என்னை பார்க்கும்போது கொஞ்சம் நான் செப்பியாக தான் இருக்கேன், அதனால நீங்கள் என்ன லட்டுன்னு கூப்பிட்டீங்க. பரவாயில்ல, இதுவும் வரேன் சார். சொல்லுங்கள் சார். லட்டு இங்கே வான்னு சொன்னேன். ரியா, நீ ஏன் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்க? நீ என்ன லட்டுவா? தள்ளி போ. லட்டுன்னு கூப்பிட்டது இவ்வளோ தான் கூப்பிட்டீங்களா? அப்படி இவ்வளோ லட்டுன்னு கூப்பிட்ற அளவுக்கு இவ யாரு? இங்கே என்ன பண்ணுற? சரி ஃபஸ்ட்டு உள்ள வா. அப்புறம் ரியா, ஷீ இஸ் மை ஒய்ஃப். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்பாயின்மெண்ட்லாம் கேட்காதீங்க. ஒய்ஃபா? ஓகே சார். அப்புறம் என்னை யார் பார்க்க வந்தாலும் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்கள பார்க்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீங்கள் கிடையாது. ஓகே சார். யாராக இருந்தாலும் மரியாதையாக பேசுங்க, நடத்துங்க. சரியா? அப்படி இல்லைன்னா இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போயிடுங்க. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஓகே சார். நீ வா, உள்ளே போகலாம். விக்ரமன் நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம அவங்க வீட்டில் செட்டில் ஆகலான்னு பார்த்தா எப்போ இப்படி கல்யாணம் ஆச்சு நமக்கே தெரியல. எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் இப்படி காமாக பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே புரியல.
என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ கோவமா பேசுற? எதுக்கு வந்திருக்க? ஏன் நான் வரக்கூடாதா? சரி, எதுக்கு வந்திருக்க? உன்னை பார்க்கலாம் தான். பார்த்துட்டல, கிளம்பு. விக்ரம், அவ்வளோ கால் பண்ணியிருக்க, நீயும் ஒரு கால் கூட பிக் பண்ணல. பேச பிடிக்கல. ஓ, உனக்கு என் கூட பேச பிடிக்கல. மீதி பேக்கில் உனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கல. அதுவும் ஆஃபீஸில் இருக்க லேடிஸ் கூட பேச உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ லட்டுன்னு கூப்பிட்டவொடனே உரிமையாக அந்த பொண்ணு வந்து உன் பக்கத்தில் நிற்கிதா? சீட்டர். ஏய், அவன் ஏன் வந்து என் பக்கத்தில் இருந்தான்னு எனக்கே தெரியாதுடி. பெரிய யுவா மாதிரி பேசுறான். நடிக்காத விக்ரம். சரி, இப்போ என்னன்ற என்ன? எதுக்கு வந்த? அதை சொல்லி முடிச்சுட்டு கிளம்பு. டைம் ஆகுது, எனக்கு ஒர்க் இருக்கு. நான் உன் ஒய்ஃப், என்கிட்ட நீ இப்படியா பேசுவேன்? இதான் சொல்லிட போறேன்டி. உங்க அப்பா நீ கேட்டார்ல, உன் புருஷன் கூட போய் என் கூட இருக்கியான்னு, அப்போ வர வேண்டியதானே? அப்போ உனக்கு தெரியலையா நான் ஹஸ்பண்டா? அதையே இப்போ இருக்கிற. எனக்கு மீட்டிங் இருக்கு, உங்ககிட்ட சண்டை போட்டு இருக்கிறதுலாம் எனக்கு டைம் இல்லை. முடிஞ்சா இங்கே வெயிட் பண்ணு, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போ. விக்ரம், நீ திட்டுவே நினச்சிதான் நான் அந்த விஷயத்தை மறைச்சனே தவிர மற்றபடி உங்ககிட்ட போய் சொன்னால் ஏமாத்தணும்னு எந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்லை. விக்ரம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உன் லைஃப், உனக்கு யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்றதை நீ தான் டிசைட் பண்ணணும். நான் சொல்கிறதுக்கு யார் ஃபஸ்ட்டு? நீ என் ஹஸ்பண்ட் விக்ரம். அப்படியா? உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு என் வீட்டுக்கு வா, அப்புறம் பார்ப்போம். என்ன இப்படி சொல்கிற? நம்ம கல்யாணம் அந்த அளவுக்கு பிக்சர் பர்ஃபெக்டாக நடக்கலை, ஓகேவா? எனக்கு எல்லாமே தெரியுது. அப்பயும் நான் உன்னை என் ஒய்ஃபை நினச்சி உங்ககிட்ட வரேன். பட் நீ ஹஸ்பண்ட்னு பேருக்கு மட்டும் சொல்லிட்டு வேலைக்கு வெளியில் போயிட்டுருக்க. இதில் போய் வர சொல்கிறது. ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என் கூட இரு, பார்ப்போம். நான் மட்டும் எப்படி தனியாக பேசுறது? அந்த இதுக்கு அன்றைக்கே கேட்டார்ல ஒரு புரியான்னு வந்து தொலைய வேண்டியதானே? என்ன விக்ரம், நீ என்ன தொலை என்ன சொல்கிற? ஏய், எனக்கு மீட்டிங் இருக்குடி, நான் போயிட்டு வந்து பேசுகிறேன், வெயிட் பண்ண. கடுப்பு ஏற்றிக்கிட்டு. நீ பழைய மாதிரி இல்லை விக்ரம், ரொம்ப மாறிட்ட. நம்ம மேலே தப்பு இருக்கு. நம்ம அன்றைக்கே வந்து போயிருக்கணும். அண்ட் முகனவர் கிரணும் இந்த லேக்கா கூடயும் பேசுனது தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். இவன் ஏற்கனவே கோவப்படுவான். இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இது வரைக்கும் அவன் அடிக்காமல் இருக்கதே பெரிய விஷயம். என்ன பண்ண போகிறனோ தெரியலையே. என்ன லக்ஷ்மி அக்கா, இன்னைக்கு என்ன சமையல் வீட்டில்? மீன் குழம்பு ஏதாவது சின்ன பண்ணி. மீன் குழம்பு சுவையாக இருக்குமே. இந்த குள்ள வாத்து ஃபுல்லாத்தையும் தின்னுடுச்சா இல்லை கொஞ்சமாவது வச்சிருக்கான்னு தெரியலையே. கொஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்ல, போய் சட்டியோடு சுட்டுட்டு வந்துட வேண்டியதான். இது என்னத்து பண்ணி வச்சிருக்குன்னு தெரியலையே. வலிச்சு கிழிச்சு தின்னுட்டு இருக்கப்பறா செம்ம கேப்பா. ஏக்கா சொல்லு சாந்தி, என்ன மீனுக்கா? நெத்திலி மீன் குழம்புதா சாந்தி? நெத்திலி மீன் அது இன்னும் சுவையால இருக்கு. ஆமாக்கா, சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சா இல்லை நைட்டுக்கு அதுதானே? அது எப்படி? என் பசங்களுக்கு வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு காலைக்கு வரைக்கும் இருக்கு. ஓ, நாளைக்கு காலையில் வரைக்கும் வருமா? எப்படி வரும்? என்கிட்ட சொன்ன அப்புறம் எப்படி வருங்கிறேன். நாளைக்கு காலையில் வச்சு தின்னு தீத்துற வேண்டியதான். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். அதுவும் திருடி திங்கிற மீன் குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன நாள் முடி மூஞ்சில இந்த பக்கம் அந்த பக்கம் ரோச்சா இருக்கு. என்ன சிரிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன கதை? ஐயா, இவ்வளோ கூட தெரிஞ்ச ஃபுல் பிளானிங் நாச்சும் பண்ணிவிடுவாப்பா. ஐயா, அப்படிலாம் எதுவும் இல்லை சின்ன பொண்ணு. நம்ம லக்ஷ்மி அக்காக்கு இருக்க வசதிக்கு அவங்க மீன் குழம்பு, எறா குழம்பு, சிக்கன் குழம்பு, நண்டு குழம்புன்னு 4 நாளைக்கு 4 குழம்பு வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மள மாதிரி ஏழைப்பாளைகள் என்ன சாப்பிடுவோம்? கஞ்சி கூழும் தானே சாப்பிட முடியும். அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வருத்தத்தில் தான் இப்படி பிங்க் ஆயிடுச்சு சின்ன பொண்ணு. அடியே நாள் முடி, நாங்களே இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு சாப்பிட்றோம். நீ பேசுகிற பேச்சை பார்த்தா எங்களுக்கு வயிற்றாலையும் வாயாலும் போயிட்டே கிடக்கும் போலையே. சேச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா. நல்ல மனசோடு சாப்பிட்டா எதுவும் ஆகாது. அதேமாரி நம்ம சாப்பிடும்போது ஒரு 3 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டோன்னா வாழ்க்கை நல்ல அமோகமாக இருக்குக்கா. ஆமாம், அந்த 3 பேர் 4 முடி, அவங்க வீட்டுக்காரர், அவங்க பிள்ளை, அந்த 3 பேருக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க, வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். எப்பாடி எப்போ இந்த நெட்டை மட்டும் எல்லாத்தையும் இப்படிதான் கரெக்டாக கண்டுபிடிச்சனாலோ தெரியல. இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு பிளான் கூட போட முடியல. அந்த குழம்பு இப்போ காரம் சொன்னால் கூட பூனை மேலே கூட சந்தேகம் வராது, நம்ம மேலாம் சந்தேகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு முகராட்சி நம்ம ராட்சி. சின்ன பொண்ணு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் எங்கே திருடிட்டு போனாலும் சரி, ஏதோ போலீஸ்காரி மாதிரியும் நான் ஏதோ திருடி மாதிரியும் எப்போ பார்த்தாலும் என்னையே சந்தேகப்பட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கிறேன். ஒரு குழம்பு வைக்க வைக்கலாதவள நான் கேட்குறேன். குழம்பு வைக்க வைக்கலாதவள நான் வக்கீலாதான் தான், அதனால தான் சொல்கிறேன். இங்க பாரு, இவ்வளவுதான் உனக்கு லிமிட். இதுக்கு மேல நீ பேச்சுக்கிட்டே கலந்தன்னு வச்சுக்கோ, நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, சரியா? சரி, அப்போ எழுந்து போங்க. 4 முடி, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட எழுந்து போங்க. நான் எழுந்து போனா இது என்னவோ இடமா?
சரோஜக்கா அந்த தண்ணி எடுத்து கொடுங்க, 4 முடிக்கு விக்கல் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாரு, இதே மாதிரி நீ பேசிட்டு பண்ணிட்டு இருந்தா உன் மாமியார் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். சின்ன பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். ஐயோ 4 முடி அப்படி மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ், 4 முடி ப்ளீஸ். பயம் இருக்கலாம். மாமியாருக்குன்னா பயம் இருக்குல்ல. அப்புறம் அடங்கி வடங்கி நல்ல மருமக நல்ல பொண்ணா உறுதிடி. சரியா? இஷ்டத்துக்கு என்னெல்லாம் பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் திருடி கிடையாது. நான் எதுவாக இருந்தாலும் சம்பாரிச்சு உழைச்சி நேர்மையாக சாப்பிடணும்னு நினைக்கிறவன். சரி கரெக்டு தானே? அப்படியே போய் நானும் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரியா 4 முடி? ஐயா, இவன் வேற நோஞ்சாங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா நம்ம டெய்லி வீட்டில் சமைக்க வேண்டியது வரும். நமக்கு டெய்லி சமைக்கிறதுலாம் சுத்தமாக ஆகவே ஆகாது. எங்கேயாவது திருடிட்டிங்கன்னா தான் உடம்புல ஒட்டுது. இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சிரிச்சு வைப்பா. ஏன் சிரிப்பு? நம்ம இங்கே சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு கிடக்கிறதுல எதுக்கு போய் வீட்டிலலாம் சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நமக்குள்ளேயே எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்குவோம். சரியா? 4 முடி நீங்கள் தானே என் மாமியார் கிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தீங்க. அதே மாதிரி நான் போய் அண்ணா கிட்ட சொல்லிடுறேன். அவ்வளோதானே? அவ்வளோதான். அத்தோட அவ்வளோதான். நான் என்னையும் காப்பாற்ற உலகத்தில் எவனும் வரமாட்டேன். ஏன்னா அடிவாங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கும்மால் அடிச்சுட்டு இருப்பாளுங்க. வேணுச்சிட்ட பொண்ணு எதுக்கு போய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறது? அதெல்லாம் வேணுச்சிட்ட பொண்ணு. சரிங்க 4 முடி. இந்த உலகத்தில் எவன் கிட்ட இருந்து வேணால் தப்பிச்சுக்கலாம் போல. ஆனால் இந்த சின்ன பொண்ணு கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடிய மாட்டேங்குது. இவளுக்கு அவன் மாமியார் கறி தான் சரியா இருப்பா போல. ஏன் சார் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்க கார்ல கூட்டு போறீங்க? வாயை மூடிட்டு வா வடிவு. ஏன் சார் நீங்க சொல்லும்போது ரூம்ல தானே வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ கார்ல எங்க கூட்டு போறீங்க? ஏய், ரூம்லலாம் வேலை இல்லடி, வெளியே தான் வேலை இருக்கு. வாயை மூடிட்டு வா. நான் உங்க வீட்டில் வேலை செய்யறதுக்கு இருக்கவன். நீங்க ஏன் என்ன வெளியே கூட்டு போய் வேலை வாங்குறீங்க? ஓ, அப்போ நான் கூப்பிட்டா நீங்கள் வர மாட்டீங்க. மாமா மாமான்னு மாமா கூட மட்டும் போவீங்க. அப்படி தானேங்க வடிவு? ஆமா, நீங்க ஸ்டே கூட போற மாதிரி நான் என் மாமா கூட போறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்டேயா கூட நம்ம போனது இவளுக்கு பயங்கர கடுப்பாக இருக்கு போல. இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு வடிவு. இப்படி இருக்கு இந்த இடம். காஃபி குடிப்போமா? காஃபி குடிக்கிறது தான் வேலையா? ஆமாண்டி. சரி, நான் போய் வாங்கிட்டு வரவா? எனக்கு வேண்டாம். நீ காஃபி தானே விரும்பி குடிப்ப, இப்போ ஏன் வேணாம்னு சொல்கிற? எனக்கு வேண்டாம் சார். என்னை கூட்டு போய் வீட்டில் ஏச்சு விடுங்க. தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறீங்க. நான் பண்ணுறாங்க தேவையில்லாத வேலை. அடி, ஸ்டே கூட வெளியே போயிட்டு வந்தேன். சரி, உன்னை எப்படி இருந்தாலும் நான் கூப்பிட்டு போகணும் தான் நினச்சேன். அதுக்குள்ளே பார்த்தா நீ உன் மாமாவை கூப்பிட்டு வந்து நிற்கிற. என்ன வெறுப்பேத்தி பார்க்குறியா என்ன? எனக்கு பயங்கர கோவம் வருது சார். தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுங்க. வெறுப்பேத்தாதீங்க. சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் அவனை கூட்டு போய் வீட்டில் விட்டுறேன். சரியா? சரி கேளுங்க. உனக்கு என்ன பிடிக்குமா? சார் என்ன சார் என்னென்னவோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் வீட்டுக்கு போகணும் சார். வாங்க போகலாம். சார் ரோட்டில் நின்றுக்கிட்டு விடுங்க சார், கையிடுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் நானே விட்டுருவேன். சார் கை எடுங்க சார். பிடிக்கும் பிடிக்காது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சொல்லு. பிடிக்கும் சார். அப்போ எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் ரொம்ப நல்லவர். எப்பவுமே ஜாலியாக பேசுகிறீங்க. எனக்கு ஒன்றுனா எப்பவுமே இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பிடிக்க தானே சார் செய்யும். வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணாவை நீங்கள் பார்க்குறீங்க. எப்பவுமே என்ன உங்கள் ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க. அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறீங்க. நீயும் ஒன்று நீ என் வீட்டில் வேலை செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டே இருக்காத. சரியா? நீ என் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். முடிஞ்சால் நான் சொல்லக்கூடாது. வேற எங்கேயாச்சும் வேலை நீ பார்க்கறதுனாலும் பாரு வடிவு. இங்கே நீ இந்த வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன சார் சொல்கிறீங்க? இந்த வேலை தான் இப்போதைக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. பாட்டியும் பார்த்துக்கிட்டு அப்படியே இந்த வேலையும் பார்க்குறதுக்கு. இதையும் விட சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நானே உனக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்து சொல்கிறேன். சரியா? நீ டிகிரி முடிச்சிருக்கல, அப்புறம் என்ன, உனக்கு ஒரு சூப்பர் வேலையே கிடைக்கும். நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது. சரியா? ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், சீக்கிரம் உங்கள் மாமாவை பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சி விட்ரு. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அவர் வந்ததுனால நீங்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டீங்க போலீங்க சார். நான் ஸ்ரேயா கூட போகும்போது உனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓவர் அப் பண்ணுவா டோரா முடிச்சு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் போடுங்க, நல்லா இல்லைனாலும் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் போடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. Bye guys, please subscribe.